வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெயசார் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் ஒரு சூப்பராக 3 மாஸ்டர் பெட்ரூமோட ஒரு டியூப்ளக்ஸ் மாடலில் செம்மையாக வாஸ்து அடிப்படையில் நல்ல குவாலிட்டியாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன, ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா லோ பட்ஜெட்டில் வீடுகளும் ஃப்ளாட்டும் இதே மாடலில் ஹைஃபையாக செம்ம லுக்கில் 3 பெட்ரூமோட நல்லா வில்லா மாடலில் கட்டின வீடெல்லாம் அடுத்தடுத்து நிறையா நம்ம புது வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் இந்த வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்காகவே. அதனால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு நம்ம வாங்கித்தர ரெடியாக இருக்கோம். பேங்க்கில் லோனும் பார்த்திங்கன்னா நாங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கவும் ரெடியாக இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர், அதிகபட்சம் 1.5 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இந்த வீடு வந்து திண்டுக்கல் டு சிலுவத்தூர் ரோட்டில் பாலகிருஷ்ணாவரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டினுடைய சுற்றி பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெசிடென்ஸ் ஏரியா தான். முழுக்க எல்லாமே விஐபி இருக்கிற ஏரியா தான் இந்த வீடு ஃபுல்லாக இந்த இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே. நம்ம பாலகிருஷ்ணாவரம் ஸ்டேட் பேங்க் பேக் சைடு தான் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இடம்னு பார்த்திங்கன்னா 22.5 67 அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த பில்டிங்கை வந்து 1550 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 மாஸ்டர் பெட்ரூமு எல்லாமே ஒரு பால்கனி வியூவோட சூப்பராக இந்த வீட்டை வந்து வாஸ்து அடிப்படையில் செம்மையாக கட்டியிருக்காங்க. தெற்கு பார்த்த மனையில் வாஸ்து காண்டி கிழக்கு பார்த்த திசையில் இந்த வீட்டை வந்து திருப்பி வாஸ்து காண்டி சூப்பராக கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் 12.5 16 அப்படிங்கிற ஒரு அளவில் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துட்றாங்க. இந்த சேஃப்டி கேட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக சூப்பராக இதை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுட்டு வந்து தேக்கில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ள நல்லா ஒரு சிட் அவுட், பெரிய சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. பீமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டை வந்து ஆர்கிடெக்ட் பிளான் வாங்கி ஒரு இன்ஜினியர்கிட்ட ஆர்கிடெக்ட் பிளானில் சும்மா வாஸ்து பார்த்தும் ஆர்கிடெக்ட் பிளான் கொடுத்தும் சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு முழுக்கவே 3 ஃபேஸ் வயரிங் முழுக்க பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் வயரிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. நல்லா டைம் எடுத்து கிட்டத்தட்ட 1 இயராக இந்த பில்டிங்கை வந்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க. ஆர்கிடெக்ட் அவங்களோட ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் கட்டியிருக்காங்க. கரெக்டாக கன்னி மூலையில் ஒரு பூஜ் ரூம் கொடுத்துட்றாங்க. செப்பரேட்டாகவே ஒரு பூஜ் ரூம் வந்து பூஜ் ரூம் அளவுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7க்கு 5 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸான இடத்துல தான் இந்த வந்து பூஜ் ரூமையும் கொடுத்துருக்காங்க. ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 20 அப்படிங்கிறதுல நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அந்த ஹாலில் சென்ட்ரலாக நல்லா ஒரு அட்ராக்டிவாக நல்ல ஒரு பெயிண்டிங் டிசைன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. 10க்கு 10 அப்படிங்கிற ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அந்த கிச்சன்லேயுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்டு இருக்குது, வார்ட்ரோஃபில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி நல்லா நீங்கள் திங்ஸ் வச்சு நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சிலிண்டர் வைக்கிறதுக்கும் ஆரோ வாட்டரு எல்லா ப்ரொவிஷனுமே நம்ம இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கிச்சனில் இருந்துக்கிட்டே டிவி பார்க்குற அளவுக்கும் நீங்கள் சமைச்சிக்கிட்டே டிவி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து கிச்சன்லேருந்து டிவி பார்க்குற மாதிரியும் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலு, நீங்கள் அந்த ஸ்டெப்ஸுக்கு அடியில் பெரிய சோஃபா, கார்னர் சோஃபாவே போடலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்ம கிச்சன்லேருந்து போர்ட்டிகோவில் யாராவது வந்தாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லா ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. எல்லா ஜன்னலுமே பார்த்திங்கன்னா யூபிவிசியில் நல்லா தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்லைடிங் டோரு, யூபிவிசியில் ஸ்லைடிங் டோரு பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். டிவி ஷோகேஸும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் டிவி ஷோகேஸும் வச்சு கொடுத்துட்றாங்க. முழுக்க நம்ம ஒரு சொந்தமாக இடம் வாங்கி நல்லா ஒரு குவாலிட்டியாகவும் நம்ம ஒரு ஐடியாவுக்கும் நல்லா நீட்டாக கட்டுவோம் அப்படின்னா இந்த வீட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே 3 பெட்ரூமு, கீழே ஒரு பெட்ரூமு, மேலே 2 பெட்ரூமு, அந்த 3 பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே 17க்கு 10 அப்படிங்கிறதெல்லாம் நல்ல ஒரு பெரிய ஒரு பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க கபோர்டு இருக்குது, எல்லாமே மேலே லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா பாத்ரூமும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். இந்த பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்பேசியஸாகவே இருக்கும், அட்ராக்டிவாக சூப்பராக டைல்ஸ்லாம் பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியும் நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க.
இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா 75 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பொதுவாகவே இந்த இடத்துல வந்து ரேட்டும் வந்து நல்லா ஒரு ரீசனபிளான ரேட்டு தான் போகுது. இடமும் பார்த்திங்கன்னா 1550 ஸ்கொயர் ஃபீட் இடம். அதே மாதிரி பில்டிங்கும் பார்த்திங்கன்னா 2400 ஒட்டி வரதுனால உங்களுக்கு இந்த காஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% இந்த வீடு வந்து பிடிக்கும். நீங்கள் வீட்டை வந்து பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஹாலில் வந்து ஒரு காமனாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹால் யூஸ் பண்ணுறவங்களும் ஒரு வாயு மூலையில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த வீடு பார்க்கணுன்னா சூப்பராக நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கிரானைட்டில் போட்டு எஸ்எஸ்டியில் போட்டு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே மாடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வால் ஃபுல்லாகவே நல்லா ஒரு டார்க் கலரில் பார்க்கவே சும்மா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பீமெல்லாம் நிறைய அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா பீம் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் மேலே இதுக்கு மேலேயும் இன்னும் 2 மாடி எடுத்தாலும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இந்த வீட்டை வந்து பார்த்து சூப்பராக கட்டியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமே, அது 2 பெட்ரூமே பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமே. எல்லாமே 17க்கு 10 17க்கு 10 அப்படிங்கிறதுல ஒரு மாஸ்டர் பெட்ரூமே. எல்லாமே அட்டாச்சு பாத்ரூமாக வந்துடுது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. மாஸ்டர் பெட்ரூம் 2வது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2வது பெட்ரூமு. இந்த 2வது பெட்ரூம்லேயுமே உள்ள லாஃப்ட்டு எல்லாமே கபோர்டு ஒர்க்லாம் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா ஸ்பேசியஸாக வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வச்சு கொடுத்துட்றாங்க. ஒரு வாஷ் பேசினு, ஹீட்ரு வைக்கிற தனி ப்ரொவிஷனு எல்லாமே ஒரு பாத்ரூமுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வச்சு கொடுத்துட்றாங்க. ஷவர் முதற்கொண்டு எல்லாமே வச்சு கொடுத்துட்றாங்க. நல்லா ஸ்பேசியஸாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கெல்லாம் வந்து கிரிப்பான டைல்ஸ் தான், தண்ணி பட்டாலும் உங்களுக்கு வழுக்காது. அந்தளவுக்கு வந்து ஒரு இந்த வீட்டை வந்து பார்த்து நல்லா சூப்பராக நல்லா டைம் எடுத்து கட்டிருக்காங்க. விண்டோலாம் பெரிய விண்டோ தான் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஏர்க்காண்டி ஒரு வென்டிலேஷனுக்காண்டி நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ 3வது பெட்ரூமு. இந்த 3வது பெட்ரூமும் அதே சைஸ் தான் 17க்கு 10 அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செல்ஃபு, லாஃப்ட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா பீரோ டைப்பில் சூப்பராக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே விண்டோஸ்லாம் பெரிய விண்டோவை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ் தான், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நல்ல ஒரு வீடு, நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க. டைம் பெர்ஃபெக்ஷனோட நல்லா ஒரு க்யூரிங்க்கெலாம் நல்லா டைம் எடுத்து சூப்பராக டிசைன் பண்ணி, அதுவும் ஆர்கிடெக்ட் பிளானில் இந்த வீட்டை எலிவேஷனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கலர்லாம் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நல்லா சூப்பராக செலக்ட் பண்ணி பெயிண்டிங்லாம் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது 3வது பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா பெட்ரூமுக்கும் தண்ணி பட்ட வழுக்காது. நீங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் அடுத்து 3 பெட்ரூம் பார்த்து பிடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பால்கனி வியூ. இந்த பால்கனியை பார்த்திங்கன்னா சேஃப்டியாக போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ரூமை வந்து நீங்கள் ஸ்டடி ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இது ஒரு ரூமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது பால்கனி வியூக்கு போகிறதுக்கு இந்த ரூமில் வந்து ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஸ்லைடிங் டோர், பெரிய டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சேஃப்டி கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்லைடிங் டோருக்கு ஒரு கீ கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு வந்தால் பால்கனி வியூ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈவினிங் டயத்தில் நல்லா ஒரு ஏர் வந்து செம்மையாக இருக்கும். அந்தளவுக்கு அந்த பால்கனி வியூ பார்த்திங்கன்னா முழுக்க டஃபன் கிளாஸ் ஒர்க் பார்த்து, எஸ்எஸ்டியில் கிளாஸ் ஒர்க் பார்த்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே செக்யூரிட்டிக்கும் நல்ல ஒரு ஐடியா பண்ணி செம்மையாக அந்த வீட்டை வந்து நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 லட்சம் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது. உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா நம்ம விலையை குறைச்சி பேசிக்கலாம். வீடு பார்க்க சும்மா தரமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சுற்றியும் எல்லாமே ரெசிடென்ஸ் ஏரியா தான், முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா. போர் வந்து பார்த்திங்கன்னா 650 அடி போர் போட்டிருக்காங்க. தண்ணி நல்ல தண்ணி, உங்களுக்கு வந்து ட்ரை சீசன்லேயும் தண்ணி வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாது. வீட்டை வந்து நல்லா பார்த்து சும்மா தரமாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். நீங்கள் கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஒரு நல்ல ரெசிடென்ஸ் ஏரியாவில் ஒரு சொந்தமாக இடம் வாங்கி கட்டினா நம்ம எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து பார்த்து சூப்பராக கட்டியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடை பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வீடு காமிக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுவும் பாலகிருஷ்ணா ஸ்டேட் பேங்க் பேக் சைடு 3மே மாஸ்டர் பெட்ரூமில் இந்த மாதிரி அமையிறது ரொம்ப ரேர் தான். நீங்கள் வந்து பாருங்கள், ஜஸ்ட் ஒன் டைம் விசிட் பாருங்கள்.